இந்த கலிங்க நாட்டிலே நகரவன சீரம் சிறப்போடு மக்களுக்கு எந்த முறையில வாழ்த்து செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு முதல் வார்த்தை அறிவிக்காதே. அறிவி சொல்லுங்க ஐயா. ஐயா, எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலதாமதம் ஏங்க கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை நடக்குது. அறிவில் உனக்கு என்ன புத்தி உனக்கு என்ன சம்சாரம் வேற பொண்டாட்டி வரா ஒன்று தான் தனியா பிரிச்சு வச்சுக்கிறேன். எப்படி சம்சாரம்னா திருத்தனமா ஈத்துக்கு வந்துடுறாங்க பாரு, அதான் சம்சாரம். பொண்டாட்டினா 4 பேர் பார்த்து தாலி கட்டுறாங்க பாரு, அதான் பொண்டாட்டி. நான் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குது எங்க வீட்டை. நீ ஊரா போற, ஊரு பட்ட கோழிக்கறி சாப்பிடுறிய, ஊரு பட்ட மீனை சாப்பிடுறிய, ஊரு பட்ட முட்டை சாப்பிடுறிய. நம்ம வீட்டை எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரசம் தானே வைக்கிறோம் அப்படின்னு கேட்க உடனே எங்க போற நீட்டா திண்டிவனம் போற. திண்டிவனம் எதுக்கு போற? எதற்காக? திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்ன ஒரு பொம்பளை மீன் வச்சுக்கணும்னாங்க. மீன் என்ன வேலைமான கேட்டாங்க. அந்த பொம்பளை அநியாயமா சொல்றாங்க, 1.5 கிலோ மீன் 250 ரூபான்றாங்க. அவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு ஒண்ணு அதிகமா 1.5 கிலோ மீன் 250 ரூபான்றாங்க. யார் ராவ் கண்மு சிங்க வாங்கலாம். அதை விட பக்கத்துல வந்தவாசிக்கு போனாங்க. வந்தவாசியில வாங்கலாம் மீன். அப்படியா? ரொம்ப கம்மி. திண்டிவனத்துல தான் அதிகமா விற்கிறாங்க. 1.5 கிலோ மீன் 250 ரூபான்றாங்க. வந்தவாசியில எவ்வளவு? 1.5 கிலோ மீன் 450 ரூபாய். 1.5 கிலோ வாங்கி எங்க சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தா போய் சாப்பாடு செஞ்சா சாப்பிட்டு படுக்கலான்னு உக்காந்துங்கிறா. எங்க சம்சாரம் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும். எங்கன்னா கடைக்கு போட்டு வந்தா கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் போவான். எங்கன்னா பாத்ரூம் போட்டு வந்தா கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு நான் பேய்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பேய காலையில போட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். மணி 10 ஆச்சு. சாப்பிட்டு படுக்கலான்னு உக்காந்து வாசல்ல பாய போயிட்டு எங்க சம்சாரத்தை படுக்க வச்சுட்டு நான் படுத்துக்கணும். நீ என்ன சொன்ன முதலப்பா? பயப்படுவா உன் சம்சாரம் அவளை வாசல போட்டுட்டு நீ உள்ள போய் படுத்துட்ட. நடுவுக்கு நல்லா படுத்துக்கிறேன். மணி 11 மணி இருக்கும். மழை வந்தது. எங்க சம்சாரம் உள்ள வந்து படுத்துட்டாங்க. என்னடா பொம்பளை உள்ள வந்து படுக்கிறாருன்னு கதவு ஒன்றா வந்து படுத்துக்கிறாங்க. நைட்டு 1 மணி இருக்கும். எவனோ எங்க வீட்டு கதவு டமால் டமால் தர்றான். யாரு அவன் கதவு தர்றான்? கதவு திறந்து பார்த்தா எவன் கடாய் தீங்கன்னு வந்து வாசல்ல நின்னுறான். சத்தியமா நல்லா மீச வச்சுனாராம், கையில கயிறு வச்சுனாராம், எலும கடா மேல வந்து உக்காந்துங்கிறான். என்னடா என் வீட்டு வாசல் வந்து நிக்கன்னு கேட்டா அதுக்கு யமன் சொல்றான், டேய் தாலு விட்டு போடும் இவ்வளவுதான் மரியாதை. மரியாதை போச்சு கிளம்புடா யமராக. என்ன கலக்கிறான்? நான் சூப்பரா சொல்லிட்டேன். யமன் கேட்டேன் என்ன போட்டான் கொத்த வர முடியாது. யமனை சொல்றேன். அதுக்கு யமன் சொல்றான், நீ என்ன எவ்வளவு ஒன்னாலும் திட்டு ஓது, உன் உயிரை மட்டும் இந்த விட்டுட்டு படுக்க கிடையாது. தின மேல பாய் எடுத்து போட்டு உக்காண்டான். உடனே யமன் கிட்ட சொல்லிட்டேன், நான் யமலோக வர எங்க சம்சாரம் உள்ள படுத்துக்கிறாங்க, அவங்களாண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் போய் சொல்லிட்டு வரானா. போனா எங்க சம்சாரம் தூங்கினான். ஏ கண்ணமா கண்ணமான எழுப்பினேன். என்ன மாமா யமன் அந்த திண்ண மேல உக்காந்துங்கிறான். எனக்கு விதி முடிஞ்சு போச்சா, நீ என்ன நீ சொல்றது கேட்ட. அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, தான் 6 மாசமா வேலை இல்லாத சுத்தினா இருக்கிறிய, அங்கத்தான் போகுது 6 மாசம் இருந்துச்சு வாங்க. இன்னும் மளிகை கடைக்கு கூட்டி அனுப்புற மாரி அனுப்பலாம். உடனே யமங்கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் யமலோகம் வர எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் சின்ன இருக்குது, அதை கொடுத்து யமலோகம் வரேன்ட்டேன். யமன் பிச்சைக்கானு போய்க்கிறான். உடனே யமன் எனக்கு மேல பச்சு அடிக்கிறான். வேடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய் கேட்டேன். அவன் தலையில போட்டு மணிமூடியா அதை எதுவுமே திங்கி வர சேர்த்துக்கல வச்சுட்டு 10,500 ரூபாய் வந்து ஏங்காட்ட தரான். 10,000 ரூபாய் தான் நீ கேட்ட.
ரூபாய் எதுக்கு எடுத்துன்னு வேணாம்? எதுக்கு? கைத்து முறுக்கிறதுக்கு எடுத்துன்னு வேணாம். 150 ரூபாய் கொடுத்தா போதும். அம்மா உண்டு கொடுப்பாங்க. மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு தலை கீழே தொங்கி போடும். எடுத்து வாயில ஊத்துக்கணும் எடி போட்டுடணும். அதுக்கு 500 ரூபாய் எடுத்துன்னு வேணாம். 300 ரூபாய் நான் எடுத்துன்னு 200 ரூபாய் எமங்காட்ட கொடுத்துட்டேன். மணி ஆச்சு கிளம்புடா எமலோகன்னா எருமை கடை வந்து நிறுத்தலாம். முன்னாடி ஏமா உக்காந்துக்கணும், பின்னாடி நான் உக்காந்துக்கணும். நாங்க போற வெயில் தாங்க முடியல. கார்த்தி மாசம் கத்திரி வெயில். அறிவு இருக்கா உனக்கு? இல்ல புத்தி இருக்கா? கார்த்தி மாசத்துல கத்திரி வெயில் அடிக்கும். சித்திரை மாசம் நான் தான் மெல்லாத்துக்கு நாங்க போற வயல சேடை ஊற்றி வச்சுக்குது. அந்த சேடை கையை தாண்டி தான் யமலோகம் போய் ஆகணும். ஆமா, இந்த சேடை கண்ணு அந்த எருமை கடை பார்த்துச்சு. 3 முறை உத்து பார்த்துச்சு. 4வது முறை 4 பல்ட்டி ஆச்சு. ஏமா அடியில அதுக்கு மேல எருமை கடை, அதுக்கு மேல நானு 3 பேரும் சேர்த்து அந்த சொருகி எடுக்கிறான். நான் இருந்தா நல்லா இருக்கிறேன். எருமை கடை இருந்துச்சு நல்லா இருக்குது. 3வது ஆளு யம ஏந்துக்கிறான். சேர்த்து கண்டு விழுந்து யமனுக்கு மண்ண சாரா வந்து போச்சு. நீயும் சேத்துல விழுந்த, மாடும் சேத்துல விழுந்து, நீங்க இருவரும் நல்லா இருக்கிறீங்க. யம விழுந்து எப்படி மண்ட டாரா போயிட்டு இருக்கோம்? ஓ எப்படி வந்ததுன்னு கேக்குற? அந்த சேடை ஊற்றி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி சொத்து தகுறாரு. அவங்க கையில பங்குச்சா நடி கையில காணிக்கலை கட்டுக்கிறானுங்க. இது தெரியாத யம போய் காணிக்கலை மேல விழுந்துச்சுக்கலாம். யமனுக்கு வந்து டாரா ஒஞ்சி போச்சு. அவனுக்கு திண்டிவான ஆஸ்பத்திரியில கட்டி யமலோகம் போனா முத தெருவிலே உங்க தாத்தா உட்காந்து கை தீசுங்க. சத்தியமா நான் பார்த்தேன். உன்னை கேட்டாரு, எங்க பேரன் எப்படி பாக்குறான்னு கேட்டாரு. நான் தீர்த்து சொல்லிட்டேன். உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவன் ஊரு பச்சை கோய்கறி சாப்பிட்டு கூத்தாடிங்கன்னா இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். அவனுக்கு இடம் முச்சு வை. எந்த இடத்துல? சப்பாத்தி மேல ஒட்டா பிடிக்க சொல்லிக்கிறேன். மீதி இடத்துல கொச்சா உன்னை குள்ள நோனி முறை போது சாப்பிட்டு கொச்சா முன்னாடி பார்த்ததுதான் மொத்த கனவுல வந்துருக்கு. நீ இல்லை என்ற எனக்கு பொழுதுபோக்கு கிடையாது. அதனால் இதுவரை நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை. எதற்காக தெரியுமா? நாட்டு மக்கள் பாசத்தை வைத்து அந்த மனைவி பாசம் வைக்கவில்லை. அப்படி நான் திருமணம் செய்து கொண்டால் மனைவி பாசம் வந்துவிடும். இந்த நாட்டு மக்கள் பாசம் வராது. அதனால் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் குறை தீர்க்க வேண்டும். அதனால் நகரவாழ வேண்டும். போகலாமா? இன்னும் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு.
எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. நாட்டு மக்கள் குறை தீர்த்து விட்டோம். எந்த குறைவே கிடையாது. அப்படி இருந்தாலும் தேடி யாராவது வந்தால் தகுந்த மருந்து வேண்டும். காவல் ஜாக்கிரதை வேண்டும்.